அன்பு தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். ஃபிஷ் மார்க்கெட்னு சொன்னோடனே நம்ம காசிமேடு வானகரத்தில் இருக்கிற நம்ம சாப்பிட்ற ஃபிஷ் கிடையாது. நம்ம வீட்டில் பெட்டாக வளர்க்கக்கூடிய அக்வாரியம் ஃபிஷ்ஷு, எக்ஸாட்டிக் ஃபிஷ், பீட்டா ஃபிஷ் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி வெரைட்டியாக பெட்ஸாக வளர்க்குற நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மட்டும் இல்லாமல் டாகு, பட்ஜீஸு, கேட்ஸு, காக்டெயில் இந்த மாதிரி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் நம்ம வீட்டில் பெட்டாக வளர்க்கக்கூடிய எல்லா விதமான பெட் அனிமல்ஸும் பேர்ட்ஸும் இங்கே சேல் பண்ணுறாங்க. ஏன் இந்த மார்க்கெட் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைக்கிற எல்லா பெட்ஸுமே பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். எஸ்பெஷலி நம்ம ஃபிஷ் அக்வாரியம் எதுவும் வைக்க போகிறோம் அப்படின்னா இங்கே அவங்களே செட்டாக ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் போட்டு தனித்தனியாக பிரித்து விற்பாங்க. நம்ம வந்து டைரக்டாக நமக்கு என்ன ஃபிஷ் தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக அவங்க வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பேக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். 100, 50, 60, 80 ருபீஸ்லேயே எல்லா ஃபிஷ்ஷுமே அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோவில் பாக்கெட் ஃபிஷ்ஷை பற்றி ஸ்பெஷலாக பார்க்கலாம். என்ன மாதிரியான பாக்கெட் ஃபிஷ் இங்கே அவைலபிளாக இருக்குது, அதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் கோல்டு ஃபிஷ்னா ரொம்பவே பிடிக்குங்க, ஏன்னா அது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் 8லேருந்து 10 பீசஸ் இருக்குது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 150 ருபீஸ் தான். ஏஞ்சல் ஃபிஷ்லாம் இந்த பாக்கெட்டே 60 ருபீஸ் தான். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே. பீட்டா ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்கெட்டில் போட்டு தனித்தனியாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட ஒவ்வொரு பீஸ் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ், 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கலர்ஸும் குவாலிட்டிக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. மாலி ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டே 150 ருபீஸ். அதுக்குள்ளே வந்து 10 பீசஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்கெட்லேயுமே எல்லா கலர்ஸுமே வந்துடுது. அதாவது பிளாக்கு, ஒயிட்டு, கோல்டன் கலர், இந்த எல்லா கலர்ஸுமே ஒவ்வொரு பாக்கெட்லையுமே அவைலபிளாக இருக்குது. மேலு ஃபீமேல் ரெண்டுமே கலந்து தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாக்கெட் ஃபிஷ்லாம் நம்ம வாங்கிட்டு போய் நம்ம ஃபிஷ் டேங்க்ல விட்ட உடனேயே அது வந்து குட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் தான் அது எல்லாமே இருந்துச்சு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பீட்டா ஃபிஷ்ஷோட வெரைட்டிஸ் எல்லாமே தனித்தனி பவுலில் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதே கடையிலேயே தனியாக ஃபீமேல் பீட்டா ஃபிஷ் வந்து தனியாக வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து நமக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் எல்லாமே 80 ருபீஸ்லேருந்து 200, 300 வரையும் அதோட குவாலிட்டியை பொறுத்து வந்து மாறும். ஸோ எல்லா ரேஞ்சிலுமே அவங்க வந்து வச்சுட்டு இருந்தாங்க. கோல்டன் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து 80 ருபீஸ், 100 ருபீஸ் தான். ஃபிஷ்ஷோட சைஸும் ஃபிஷ்ஷோட குவாலிட்டியும் பொறுத்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஏஞ்சல்லாம் எவ்வளோப்பா? 120 வரும்பா. இது என்ன ஃபிஷ்ப்பா? இது டாலர் தான். எவ்வளோ இது? 200 வரும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பட்ஜீஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. க்ரீன், எல்லோ, ப்ளூ அப்படின்னு சொல்லி எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருந்துச்சு. கேட்டு, டாகு எல்லாமே நல்ல குவாலிட்டியோடு இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டியும் அதோட சைஸையும் பொறுத்து அதோட ரேட் வந்து டிஃபர் ஆகுது. பஃபர் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரே வந்து 100 ருபீஸ் தான். இந்த
இந்த ஒயிட் கலர் ஏஞ்சல் ஃபிஷ் பாத்தீங்கன்னா அதோட செதில்கள்லாம் ரொம்பவே பாலிஷ்டா பளபளன்னு இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷோட நேம் எனக்கு தெரியல, பட் இதோட உடம்பு ஃபுல்லா டாட் டாட்டா ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜோடி 200 rupees. இங்க எல்லா கோல்டன் ஃபிஷ்ஷும் பாத்தீங்கன்னா 80 rupees. இதுல 4 கோல்டன் ஃபிஷ் இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 60 தான். இந்த மாலி ஃபிஷ் எல்லாமே ஒயிட்ல வந்து லோட்ல இருந்துச்சு. அதாவது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போனோடனே அது குட்டி போடும். ஒயிட் கலர் கேட் ஃபிஷ்லாம் அவைலபிளா இருந்துச்சு. என்ன ஃபிஷ் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே பாக்கெட்ல வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா அக்வாரியம் பிளான்ஸ் எல்லாமே சேலுக்கு வச்சிருந்தாங்க. இது எல்லாமே நீங்க ஒரு அக்வாரியம் செட்டப் போட போறீங்கன்னா இங்க வந்து டேங்க்ல இருந்து ஃபுட்ல இருந்து ஃபிஷ் பிளான்ட் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ வந்த உடனே நம்ம என்னென்ன ஃபிஷ் வேணுமோ அதை அழகா கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இதுல ஷ்ரிங்க்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா அழகா இருந்துச்சு. இந்த கிராப்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே உயிரோட இருந்துச்சு. இந்த ஸ்னெயில்லாம் பாத்தீங்கன்னா இதோட அந்த சங்கெல்லாம் டிஃப்ரெண்டா நம்ம கடல்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த சங்கு வச்சு இதுக்குள்ள இருக்கிற ஸ்னெயில் மூவிங்ல தான் இருந்துச்சு. எல்லாமே உயிரோட தாங்க இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா நம்ம பீச்ல எல்லாம் குட்டி குட்டி சங்கா இருக்கும்ல, அதெல்லாம் வந்து உயிரோடயே இருந்துச்சுங்க. இந்த பாக்கெட்ல இருக்கிற ஃபிஷ்ஷோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 20 rupeesல இருந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷ்ரிங்க்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளாஸி லுக்ல இருந்துச்சு, ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம அக்வாரியம் டேங்க்ல போடும்போது ரொம்ப அழகா இருக்குங்க. இதெல்லாம் ஒரிஜினல் லில்லி பிளான்ட். நீங்க வந்து பாண்ட் செட்டப் வீட்டுக்கு போட போறீங்க அப்படின்னா லில்லி பிளான்ட் எல்லாமே நம்ம வந்து அக்வாரியம்ல செட் பண்ணி போடலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.